புள்ள பால் கொடுக்க எங்க பண்ணையில சொட்டு தண்ணி இல்ல தாலி கொடுத்து தூக்கிக்கிட்டு நாங்க காலமெல்லாம் நாங்கள் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் வட்டம் சிந்தலாவடி கிராமம் நரசிங்கபுரத்தில் இருக்கிறோம். எங்கள் இதில் டேங்க் கட்டி 3 வருஷம் ஆகுது, தண்ணி வரல. நான் நிறைய இடத்துல மனு கொடுத்தோம், கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்தோம், கிராம சபை கூட்டத்துலேயும் மனு கொடுத்தோம். யாருமே எந்த நடவடிக்கையும் எடுக்கல. எங்கள் தெருவில் நிறைய மாற்றுத்திறனாளிகள், வயசானவங்க, கர்ப்பிணி பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. தண்ணி திறந்துவிட சொல்லி யாரை கேட்டாலும் எந்த பதிலும் சரியான பதில் கிடையாது. இதோட 3 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு சர்வதேச மகளிர் தினத்தன்னைக்கு நாங்கள் பெண்களாக சேர்ந்து கேக் வெட்டி எங்களோட போராட்டத்தை காட்டியிருக்கிறோம். எங்களுக்கு தமிழக அரசு தண்ணி திறந்து விடுறதுக்கு ஏதாவது ஒரு போர்க்கால அடிப்படையில் சீக்கிரம் முடிவு எடுக்கணும். இல்லைன்னா எங்க போராட்டம் வேற மாதிரி இருக்கும். குடிதண்ணி இல்லாம நடக்க முடியாம ஒரு தண்ணிக்கு தவிச்சு நிற்கிற சாமி, எங்களுக்கு மன்னிச்சு கேட்கறோம். எங்களுக்கு தண்ணியா கொண்டாந்து கொடுங்க, குடியமா போகுது சாமி. ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம். ஒரு குடம் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. ஒரு பிள்ளை குட்டி கூட போது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க போவோம் தண்ணிக்கு? ஒருத்தர் இல்லைங்க சாமி. எங்களுக்கு தண்ணிக்கு பெரும் கஷ்டமா இருக்குதுங்க. தேங்க் கட்டி 2 வருஷம் ஆகுது. அதை கட்டாம விட்டுட்டுனா கூட எங்களுக்கு கஷ்டம் இல்லை. உங்களுக்கு தேங்க் இருக்குறாங்க, தேங்கத்தான் நாங்கள் சுற்றி அழுவோம். எல்லாம் உட்காந்து தேங்க் கட்டி எதுக்காக செலவு பண்ணி கட்டுறீங்க? கட்டாம விட்டுட்டா கூட எங்கேயோ ஒரு பாரிமார் ரசிக்கிட்ட கொஞ்சம் வாங்கி கொடுப்போம். தேங்காய் எனக்கு தண்ணி இல்லாம பிரிச்சு தேங்கு வெடிச்சு கிடக்கணும் தண்ணி இல்லாம. நாங்கள் தண்ணிக்கு குடிதண்ணிக்கு ரொம்ப வருஷமாவே நாங்கள் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறோம். நான் இந்த ஊர் பக்கத்து ஊர்ல இருந்தே நான் கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன். இந்த கிராமத்துக்கு கல்யாணம் பண்ணி வந்தாலும் எங்களுக்கு அங்கேயும் நான் அந்த கஷ்டம் தான் பட்டேன். இங்கேயும் அதே கஷ்டம் தான் எனக்கு. அங்கேயும் ஆத்துல தண்ணி அரைச்சதே நான் எங்க வீட்டுக்கு கொண்டுட்டு போனேன், எங்க அம்மா வீட்லயும். இப்ப நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துமே இந்த ஊர்ல எவ்வளவு நாளா ரொம்ப கஷ்டம். அதுக்கு எங்க அம்மா ஊர்லயாச்சும் கொஞ்சம் பரவாயில்ல ஏதோ. ஆனா இங்க ரொம்ப கஷ்டம். காடுலாம் கடந்து ஒத்தையெல்லாம் வரவே முடியாது. எத்தனை நாள் நான் உட்காந்து அழுதுட்டுலாம் இருந்திருக்கேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. உட்காந்து அழுதுட்டு தண்ணியை கூட இறக்கி வச்சுட்டுலாம் வீட்டுக்கு போயிருக்கேன். தண்ணியை தூக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறோம். இந்த தண்ணிக்கு எல்லா இடத்துலயுமே ஒரு ஊருக்குலாம் போகையில பரவாயில்ல, அந்த ஊர்ல தண்ணி வசதி இருக்கு அப்படின்னு நாங்க என் தங்கச்சி ஊருக்குலாம் போனோம்னா அங்க தண்ணி இருக்கு. எங்க ஊர்ல தண்ணி இல்ல. எங்க ஊருக்கு வரவே என் தங்கச்சிலாம் யோசிக்கும், ரொம்ப யோசிப்பா. உங்க ஊருக்கு வந்தா நீங்க ஊத்துல தண்ணி மோக்கணும், நீ ஊத்துக்கு கூட்டிட்டு போவா அப்படிலாம் சொல்லையில ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லாத்துக்குமே நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த ஊர்ல தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. இந்த அரசாங்கம் இன்னும் ஆட்சி மாறிட்டே இருக்கு. எங்களுக்கு இன்னும் எதுவுமே பண்ணல. எந்த இடத்துல போர் போட்டாலும் உப்பு தண்ணி, எவ்வளவு உப்பு தண்ணி கூட கிடைக்காம கூட நாங்க சில நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தோம் தண்ணி இல்லாம. கரெக்டா ஏதாச்சும் ஒரு விசேஷங்கள் வந்தாலோ சுத்துற தண்ணிங்கிறதே எங்களுக்கு ரொம்ப விசேஷம். நாங்க அந்த வேலையை பார்ப்போமா, தண்ணிக்கு கிளம்பிட்டு போவோமா. தண்ணி மக்க போனோம்னா வீட்டு வேலை அப்படியே பார்க்க முடியாது. ஸ்கூல் பிள்ளைலாம் கிளப்பணும். எல்லாத்துக்கும் நாங்க சிரமம் தான் எங்களுக்கு. ஆடு மாட்டுக்கு கொஞ்சம் இந்த வெயில் காலம் வந்துருச்சு. இனி தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். காலைல கிளம்புனோம்னா மதியானம் ஆயிரும். நாங்க காலை சாப்பாடு சாப்பிடவே. இப்ப எல்லாம் நாங்க உங்கள்ட்ட பேட்டி பேசல கூட நான் இன்னும் சாப்பிடல. மணி எத்தனை 12 மணிக்கு மேல ஆயிடுச்சு. நாங்க இன்னும் சாப்பிடாம இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி தண்ணி இறைச்சிட்டு நாங்க வீட்டுக்கு போய் இன்னைக்கு காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு நாங்க வேலை பார்க்கணும். அடுத்த வேலை இந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு எங்க நிலைமை. எங்களுக்கு ஏதோ நல்லது செய்யணும். இன்னும் வர இந்த ஆட்சி காலத்துல மட்டும் இல்ல, எல்லாத்துலயும் எங்களுக்கு ஒரு குடிதண்ணி பிரச்சனை மட்டும் எங்களுக்கு இல்லாம இருந்துச்சுன்னா போதும். எங்களுக்கு ஒரு ஏதோ நல்லது செய்வாங்கன்னு நாங்க எதிர்பார்த்து இந்த பேட்டியை கொடுக்குறோம். நாங்க எங்களுக்கு நல்லது செய்யுங்க. நாங்க திருக்கஸ்தூர் பஞ்சாயத்து சோழராம்பட்டி கிராமத்துல இருந்து பேசுறோம். எங்களுக்கு குடிதண்ணி பிரச்சனை ரொம்ப இருக்கு. அதாவது எங்களுக்கு முன்னோர்கள்ல இருந்து கஷ்டப்பட்டு நாங்க ஆத்துக்குள்ள தண்ணியும் மோக்குறோம். ரொம்ப காலமா தண்ணிக்காகவே கஷ்டப்படுறோம். நாங்க எப்படின்னா குழந்தைகள் முதற்கொண்டு இங்க தண்ணி தூக்குற அளவுக்கு இருக்கு. இன்னும் நேரம் இல்லாம வரோம். 7 மணிக்கு வரோம், 8 மணிக்கு வரோம், ராத்திரி 9 மணிக்கு கூட திரும்பி போறோம். நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் தண்ணிக்கு. இந்த கிராமத்துல, இந்த கிராமம்னு இல்ல, ஒரு சுத்துல ஒரு அவங்க போட்டு நாங்க போராட்டம்
எடுத்து போட முடியும். 5 லட்சத்துக்கு விலைக்கு வாங்கியிருக்கிறதா சொல்றாங்க. இந்த தண்ணியை கொண்டு போறாங்க. மக்கள் எந்த தண்ணியை குடிக்கும்? இது யாருக்காக போகுது? இது யாருக்காக? பெட்ரோல் பல்புக்காக, ஐயாத்துறைக்காக போகுது. விநியோகம் ஆகுது. மக்களுக்கு விநியோகம் ஆகல, அவங்களுக்கு சொந்தத்துக்கு ஆகுது. அப்ப மக்களுக்கு இந்த குழா போட்டு என்ன புண்ணியம்? எங்களுக்கு தண்ணி மெயின் தேவை. குழா அடைக்க விட மாட்டோம். எடுத்தாத்தான் நாங்க போவோம். இல்லைன்னா இதுல 2ல 1 பார்ப்போம். அரசாங்கம் கேட்டு கொடுக்கணும். நாங்க பேக்கெட் சமைச்சு சார் எந்த குழா போட்டு 100 வருஷம் ஆச்சு சார். மக்கள் இந்த ஒரே குழா தண்ணியை வச்சுட்டு நம்பி குடி தண்ணிக்கு இருக்கு. வேற வழி இல்ல. நாங்க எங்கேயும் போக மாட்டோம். ஆத்து போட, வாய்க்கால் போட தண்ணிக்கு தண்ணி இல்லை சார். 100 வருஷத்துக்கு போட்ட குழா இன்னைக்கு பணத்துகளை வாங்கிட்டு இதை பதிச்சு 5 லட்சத்துக்கு விற்கிறாங்க சார். அதை ஒரு பெட்ரோல் பல்புக்கார் வாங்கியிருக்காரு சார். வாங்கி குழாயை பதிச்சு குழா தண்ணி இந்த மாற்றுறதுக்கு ரெடி வைக்கிறாங்க. மக்களுக்கு தண்ணி வேணும், எங்களுக்கு குழா வேணும். குழாயை இடிக்க நாங்க சம்மதிக்க மாட்டோம். தண்ணியை எடுத்துட்டு போக சம்மதிக்க மாட்டோம். தண்ணி வேற நாங்க விட மாட்டோம். தண்ணி வேணும். என்ன பட்டி உங்களுக்கு பிரச்சனை? எங்க தேங்காய் மறைச்சு போட போறாங்களா? வேற பைப்பு இந்த தேங்காய் அடைக்க போறாங்களா? எங்க தேங்காய் என்னைக்கு அடைக்க கூடாது. தேங்காய் நிறைய தண்ணி வந்து ஒட்டு கொடுக்க கூடாது. பைப்பு தேங்காய் கரெக்டா எங்க செய்யா மாட்ட விட்டா இடம் 5 சென்ட் இடம் எங்க செய்யா மாட்ட கொலை. எங்க ஊர் தண்ணி வளைக்குவாங்க. யார் வாங்கியிருக்கா? வாங்கியிருக்காரா? 5 லட்சம் ரூபாய் பணம் கட்டி வாங்கியிருக்காரா? உங்களுக்கு தண்ணி இருக்காமா? எங்களுக்கு தண்ணி குடிக்க தண்ணி இல்லையா? தண்ணி டேங்கு ஓட்டையா போச்சு. தண்ணியே பிடிக்க முடியல. போட்டால் தண்ணி லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரவக்குன்னு மோட்டர் அமர்த்திடுறாங்க. காவேரி தண்ணியும் வர்றதில்லை. வண்டி தண்ணி வாங்கிட்டே நாங்கள் ஒரு நாளைக்கு 15 ரூபாய்க்கு 2 நாளைக்கு ஒருக்கா 5 குடம் வாங்கி எல்லாமே அதில் தான் புனைங்கிட்டு இருக்கோம். சோறாக்க, குடிக்க எல்லாமே. ஆரோ பிளான்ட் இருந்துச்சு. ஆரோ பிளான்ட்ல இருந்தும் தண்ணி வர்றதில்லை. எனக்கு 5 ரூபாய்க்கு போகிற தண்ணி இப்போ 15 ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்கு எங்களுக்கு. இல்லாட்டா 5 ரூபாயினாலும் அது போகும். காவேரி தண்ணி வந்தா காவேரி தண்ணினாலும் புணங்குவோம். அதுவும் இல்ல. ரொம்ப சிரமத்துல இருக்கு. ஓட்டையா ஓடிக்கிட்டு இருக்கிறது டேங்கு அதுவும் இல்ல.